சகோதரர் ஒரு செய்தி போனோட சொல்லிட்டு இருந்தார். போனோட ஒப்பந்தத்தை நல்லா படிச்சிங்களா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். என்ன பிறர் பார்த்தீங்க ஒப்பந்தத்தை பார்த்தீங்களா, அதில் என்ன சொல்லியிருக்குது, நீங்கள் வாட்ட ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. ஒப்பந்தத்தில் நாங்கள் என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு பல விஷயங்கள் அங்கே பேசணும், அங்கே பணத்தை குறித்து பேசணும். இந்த மாதிரி எங்களுக்கு முடியாது இந்த சில விஷயங்களும் வந்தது. அது சில எங்களுக்குலாம் தெரியாதுன்னு சொல்லியிருப்போங்க. நாங்கள் யாரும் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லும்போது இப்பொழுது வந்தால் எங்களால் முடியாது இயலாது, பின்னாடி நாங்கள் வந்தால் எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அதில் அன்றைக்கி பணத்துக்கும் சொன்னீங்க, எதுக்குன்னு தான் சொன்னீங்க. நீங்கள் ஒரு வேளை நீங்களாக மனசில் நினச்சிருக்கலாம் வெறும் காசுக்காக தான் சொன்னேன்னு. நீங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நான் இதை கேட்டிருக்க மாட்டேன். நான் புரிந்து கொண்டது, நான் அன்று நீங்கள் 2 காரியம், சில விஷயங்கள் நமக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் எடுக்கலையாட்டுக்கு நம்ம அதை குறித்து பேசணும். போட்டு பாருங்கள் அந்த வீடியோவை நீங்களும். இதுதான் நான் சொன்னேன் சின்ன பிள்ளை தானங்கிறது. அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லும் போது நாங்கள் ரெடியாக இருக்கிறாங்க கிடைக்க இல்லை பிறகு நாங்கள் இன்னும் ரெடியாக இல்லை, சில விஷயங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்குது, அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். 4 நாள் 1 வாரத்தில் எங்களால் முடியாது, அடுத்த வட்டம் நாங்கள் வரும்போது எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் சொன்னீங்க, சரியா? அதை விளங்கிக்கோங்க. முதல்ல நான் ஒரு விஷயத்தை பேசும்போது முகாந்திரம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், மைண்டில் வைக்காமலாம் பேச மாட்டேன். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் அவர்கிட்ட போங்க, யார்கிட்ட போகணும்னு சொல்லுங்கள், போகிறோம் பயிருங்க அரை கூவல் விடுக்கிறேன். நீங்கள் சொல்கிற யாரும் தெரியல, அந்த அதிசயம் டிஎன்டேஜ் அவங்க கூட நாங்கள் எல்லாம் பேசியிருக்கோம். இன்னும் ஒப்பந்தம் தான், நாங்கள் இன்னும் பேசுவோம். நீங்கள் உங்களை மாதிரி இந்த உமர் பருக்குங்கிற ஒருத்தர் எழுதி வச்சிருக்க புத்தகத்தை உட்காந்து படிச்சுட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் டேபிள் உட்காந்து. இது மாதிரிலாம் கிடையாது. இன்னும் கூட ஒரு கூடுதல் செய்தியாக இங்கே சொல்லிக்கிறேன். உமர் பருக் அவர்களுக்கும் பகிரங்கமாக இங்கே ஒரு அறைகோல் விடுறோம் நீங்கள் சொல்கிறதுனால. அவருக்கும் விவாதத்திற்காக நாங்கள் ஒய்டிஎம் சார்பாக யாருக்காக உமர் பருக்கு ஒரு பகிரங்க அறைகோல், ஏன்னா அவரோட புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் இங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சரியா? அதனால் அவருக்கு ஒரு அறைகோல் சொல்லிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் யாரிடம் நீங்கள் விவாதிக்க நீங்கள் சொல்லுகிறீர்களோ ஏற்பாடு செய்து தாருங்கள், நிச்சயமாக அவர்களோடு விவாதிப்பது. எல்லாவித திராணியும் தேவன் அருகில் இருக்கிறார், சரியா? சப்ப கட்டணும்னு அவசியமே கிடையாது. எல்லாவித எந்த பேர்பட்ட நீங்கள் உங்களுக்கு வேணால் உங்கள் மார்க்கத்தார் பெரியா இருக்கலாம், எங்களுக்கு எல்லோரும் சமம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் அந்த ஹதீஸ் குர்ஆன் தான். அது ஒன்றுமில்லாத சரக்கை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஓட்டணும். அதில் என்ன இருக்குன்னு தெரியும், வேறு எதுவும் கொண்டு வர முடியாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தர் இருந்தாலும் சரி, ஆச்சா? அதனால நான் சொன்னது, நான் இது பண்ணது, நாங்கள் பணத்தை மாத்திரமல்ல, நீங்கள் புத்தகத்தில் ஹதீஸ் குர்ஆன்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவீர்கள் என்று தான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரியுது நீங்கள் அது பணத்தை தான் சொல்லியிருக்கிறீர்கள், நீங்கள் முத்ததை சொல்லலைன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, ரைட், அது புரிஞ்சாச்சு, ரைட், ஓகே. அப்புறம் இன்னொன்று சொன்னார், பிறகு வசனத்தை ஹதீஸில் வாசிக்கும் போது கூடுதலாக ஏதாவது சேர்த்து பேசுகிறாருன்னு. என்ன சேர்த்து பேசுகிறாரு? நீங்களும் கூட தான் சொன்னீங்க, முன்மாதிரி முகமது வரும்பொழுது அந்த பெண்ணையில் பார்க்கும்போது இச்சித்தாருங்க, இச்சித்தாரு அதனால போய் செஞ்சாரு, உங்கள் வாயில தானே வந்தது. இந்த ரெக்கார்டிங்கை போட்டு பாருங்க, உங்கள் ரெக்கார்டிங்கை நீங்களே போட்டு பாருங்க. இச்சித்தாருங்கிற வார்த்தை உங்கள் வாயில வந்தது, உங்கள் பேர் என்னன்னு தெரியல, 2வது உட்காந்துருக்கிறவர் தான், அவர் வாயில வந்தது தான், அவர் தலைமையில் தான் நம்ம போட்டது. எனக்கு கரெக்டாக இப்போ பேர் ஞாபகம் வரல, இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஆச்சா, அவர் தான் சொன்னார் இச்சித்தாருன்னு. அப்போ இச்சித்தாருங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ இச்சித்தார் முகமது இச்சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டு அவர் சராசரி பலவீனமான மனிதன் தான் நீங்களே சொன்ன விஷயம். அதில் கூட அந்த இதில் சகோதரர்களை நீங்கள் படித்து நீங்களே அதை வெளிப்படுத்திட்டீங்க. அப்புறம் எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது விஷயமே இல்லை. அப்போ புரிதல் உங்களுக்கே இருக்குது, எங்களை குற்றப்படுத்தக்கூடாது, சரியா? அன்பான சகோதரர்களுக்கு, ஆயிஷாவோட திருமணத்தில் பயங்கரமான ஒரு தடுமாற்றத்தை நம்ம பார்த்தோம். முதல்ல சொன்னாங்க திருமண வயதுக்கு இதுதான் வரம்புனாங்க. அப்போ அப்படின்னா 9 வயசுக்கு மேலே தானே திருமணம் பண்ணியிருக்கணும், ஏன் 6 வயசில் பண்ணாருன்றதுக்கு ஒரு மலுப்பலான பதில் தான் வச்சுருந்தாங்க. இது அவங்களுடைய சைட்லேருந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. ஆரம்பத்துலேருந்து பல கேள்விகளை வைக்கிறோம். தைரியமாக இல்லைங்க இது தப்பு தாங்க, ஆனால் எங்களுடைய மார்க்கம் அப்படி அனுமதிக்கலன்னு சொல்லணும். கரெக்டாக பார்வையாளர்கள் இல்லை இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இதை யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் என்ன பதில்கள் கொடுக்கப்படுகிறது, இஸ்லாத்தின் அடிப்படையில் என்ன பதில்கள் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் கிறிஸ்தவ தரத்திலிருந்து ஆதாரத்தோடு என்ன மாதிரியான பதில் சொல்கிறோன்னா, இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய பலதார மனம் எங்களுடைய வேதாகமத்தில் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எங்களுதில் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கான போர் மதத்திற்கான போர் எங்களுதில் இல்லை அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சைடில் இருந்து என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, அது இல்லை எங்களுதில் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுதில் தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கிறது தான் முயற்சி செய்கிறாங்களே தவிர அங்கே இல்லைங்கிற சொல்கிறதுக்கு வழி இல்லை. அதிலிருந்தே பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, 47 வயசில் திருமணம் பண்ணிட்டாரு. அது முதல் திருமணமாக இருந்தால் கூட 2வது 3வது திருமணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, 47 வயசில் முதல் திருமணம் பண்ணிட்டாரு. என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னே புரியலைங்க. ஒருத்தர் 47 வயசில் முதல் திருமணம் பண்ணிட்டது பெரிய குற்றமா? ஆனால் 4-5 திருமணம் கூட பண்ணிக்கலாம், அது குற்றம் கிடையாதான்? 47 வயசில் முதல் திருமணம் பண்ணுறது பெரிய குற்றமா?
ஆனால் ஒரு ஆள் எத்தனை திருமணம்னா பண்ணலாமா? எல்லாமே இப்படி ரிவர்ஸில் யோசிச்சா நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது? அது இவர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் எந்த நாட்களில் வாழ்ந்தக்கூடிய ஆட்கள், அவங்க எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாங்க, இல்லை இஸ்லாத்துக்கு இது வேறுபட்டதான நம்பிக்கை இருக்குதா, அவங்களுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருந்தது, இல்லை உங்களுடைய குரான் அடிப்படையில் ஆதியில் அதாவது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த மக்கள் அவங்க எத்தனை ஆயிரம் வருஷம் எத்தனை 100 வருஷங்கள் வாழ்ந்தாங்க, உங்களுக்கு வேற்று நம்பிக்கை இருக்குதா, அதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. அடுத்தது நம்ம சொல்கிறோம், தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் முன்மாதிரி. ஏனென்றால் அவர் தைரியமாக ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு வாக்கியத்தை சொன்னார். இந்த உலகத்தில் இதுவரையிலும் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? இப்படிப்பட்ட 100% பர்ஃபெக்ட். இந்த 100% பர்ஃபெக்ட்டுங்கிறது கூட எதிர்த்தரப்பில் இருக்கவங்க தான் சொன்னாங்க அவர் பர்ஃபெக்ட் இல்லைங்கன்னு சொல்லி. ஏங்க அதுதாங்க சொல்கிறோம், பர்ஃபெக்ட் இல்லாதவர்களை பின்பற்றுகிற உங்களுக்கே இவ்வளோ தூரம் அதுக்கு எதையாவது சப்பக்கட்டு கட்டலான்னும் போது எங்களுக்கு பர்ஃபெக்ட்டுங்க, பர்ஃபெக்ட்டு. நாங்கள் எங்கே பேசக்கூடாது? உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியுன்ற நாங்கள் கொஞ்சம் அழுத்தின உடனே ஆமாங்க அவர் இச்சித்தாருன்னு சொல்லிட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நீங்கள் இவ்வளோ வரிஞ்சு கட்டிட்டு வரும் பொழுது குற்றமற்றவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பகிரங்கமான அறிக்கை கொடுக்குறார், யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு. அப்போ அவருடைய பாதையை பின்பற்றக்கூடிய எங்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு எப்படியாவது வாதத்தை திசை திருப்பணுங்கிறக்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசம் அற்புதங்கள் அந்த சைட்லாம் போய்கிட்டு இருக்கிறாரு சகோதரர். ஏன் இப்போ விசுவாசம் அப்படிங்கிறது எல்லாமே கிறிஸ்துவ சமுதாயத்தை நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எதுவுமே கிறிஸ்துவத்தினுடைய ஒரு சண்டே கிளாஸினுடைய பிள்ளைனோட விசுவாசத்தை கூட அசைக்க போகிறது கிடையாது. ஆனால் சகோதரர்களை ஒரு காரியத்தை கவனத்தில் வச்சுக்கிங்க, நாங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களுடைய இஸ்லாத்தின் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறது. அதனால் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா விசுவாச ஆவி இறங்குச்சு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்க. ஏங்க நீங்கள் கிறிஸ்தவரே இல்லைங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்கள் தாங்க கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நான் அனுபவிக்கிறது, நீங்கள் எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ கிறிஸ்தவரா இல்லையா, நீ எப்படி சொல்ல முடியும் ஆவியானவர் இல்லைங்கிறது? அப்போ நீங்கள் ஆதாரம் கேட்குறிய, அப்போ முகமதுக்கு ஆதாரம் யார்? அல்லாவுக்கு ஆதாரம் யார்? முகமது. இவங்க 2 பேருக்கு ஆதாரம் யார்? குரான் யார் கொடுத்தா? அல்லாஹ் கொடுத்தாருன்னு யார் சொல்கிறா? முகமது தீர்க்கதரிசி யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறார். என்னங்க இது, என்ன இது கேட்கலாமா? இதுக்கே விளக்கம் கிடையாது. நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? அப்போ எங்களுக்கும் கேட்க தெரியும். இப்போ நேரத்தினுடைய காரியத்தை மனசில் வச்சுட்டு சுருக்கமாக நேர்த்தியான காரியங்களுக்குள்ளே போகிறோம். ரட்சிப்பு குறித்து பேசலாங்களா? சரி, தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்குது, சகோதரர் பேசுவார். குர்ஆன் கடந்த அமர்விலே அவர்கள் சொல்லுகிற போது நாங்கள் ஒரு வாதத்தை வச்சோம். முகமது தன் மகளாகிய ஃபாத்திமாவிற்கு அவருடைய கணவன் அலி பலதார திருமணங்களை செய்கிற போது அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு ஹதீஸை போடும்போது அவர் சொன்னார், அந்த அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது காரணம் அவர் ஒரு அந்நிய பெண் என்கிற காரணத்தை சொன்னார். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், முகமது திருமணம் செய்தவர்கள் எல்லாருமே யூத பெண்ணை திருமணம் செய்யலையா? யூத பெண் யார்? அப்போ அவருக்குன்னு வரும்பொழுது அது அந்நிய பெண்ணாக இருந்தாலும் யூத பெண்ணாக இருந்தாலும் உடலுறவு கொள்கிறாரு. இப்படி போர்க்களத்தில் எல்லா விதமான சல்லாபங்களும் செஞ்சார். புது மாப்பிள்ளை வேட்டியை கட்டிட்டு வந்தார். அப்போல்லாம் அது சொல்லலை. அப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை வரல? அப்போ என்னன்னா தன் மகளுக்கு வரும்போது வலிக்குது, ஆனால் தனக்குன்னு செய்யும் போது எத்தனை பேர்னாலும் வச்சுக்கிடலாங்கிற கான்செப்டில் தான் அது இருக்குது. சகோதரர்கள் விழித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாத்திமா சிறுமி என்ற காரணத்தால் பெண் கொடுக்க மறுத்த நபி குழந்தையை ஆயிஷாவை பெண் கேட்டது ஏன் என்பதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆயிஷாவை குறித்து சொல்லும்போது பெரிய மனுஷி ஆயிட்டா அதுக்கப்புறம் தான் அப்படின்னாங்க. நீங்கள் ஹதீஸ் புகாரி 266 நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஆயிஷா எப்படிப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது. பாரிராவே, நீ ஆயிஷாவிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் எதையாவது பார்த்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு பரீரா தங்கள் சத்திய மார்க்கத்தை அனுப்பியவன் மீது ஆணையாக அவர் குழைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு உறங்கி போய்விடுவார். வீட்டில் உள்ள ஆடு அதை தின்றுவிடும். அத்தகைய விபரமறியாத சிறு பெண்ணாக ஆயிஷா இருந்தால் இருக்கு. அவளை தான் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க. அவளை தான் என்ன விபரம் அறியாத ஒரு ஆடு தின்னுட்டு போகிறது கூட தெரியாத ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அவளை திருமணம் செய்தது எந்த வகையில் நியாயம்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அடுத்து சொன்னாங்க, நாங்கள் பழைய பைபிள் சட்டம் எல்லாமே தற்காலிக சட்டம் 144 சொன்னார். அது தவறான வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் என்ன சொன்னோம், வேதாகமத்தில் ஆன்மீக சட்டம்
தெய்வீக சட்டம் என்று 2 இருக்கிறது, தேசிய சட்டம் என்று சொல்லி. ஆன்மீக சட்டம் எந்த காலத்திலும் மாறுவதில்லை. விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, மனிதனுக்கு கொலை செய்யக்கூடாது, இதெல்லாம் ஆன்மீக சட்டம் எந்த காலத்திலும் மாறுவதில்லை. அன்னைக்கு செய்யின்னு சொன்னார், இன்னைக்கு செய்யக்கூடாது அந்த அடிப்படையில் அல்ல. சில விஷயங்கள் தேசிய சட்டமாக இருக்கிற பொழுது, யுத்தங்களை குறித்து சொல்லுகிற போது செய்யக்கூடாது என்று அதற்கு தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் அது சட்டங்களை பிரித்து சொல்லக்கூடும். இது தெரியாம இவர்கள் வாதங்களை வைத்திருக்கிறார்கள். எது தேசிய சட்டம், எது ஆன்மீக சட்டம் என்பதை பிரித்து பார்க்க திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது. அடுத்து அவங்க சொன்னாங்க, உபாகமம் 17:17 வந்து அவங்க ஒரு வசனத்தை வாசிச்சாரு. அநேகம் பெண்களை நாங்கள் படைக்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட உடனே அவர் சொன்னாரு, அநேகம்னா அது 2 அதுக்கு மேலேயான்னு கேட்டாங்க. அநேகம்னு சொன்னாலே 1க்கு மேற்பட்டதே அநேகம்தான், 2 சொன்னாலும் அது அநேகம்தான். இவர் புதுசா அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து 2ன்னு சொல்லலையே, 3ன்னு சொல்லலையே, அநேகம் தானே சொல்லியிருக்குன்னு சொல்றாரு. 1க்கு மேற்பட்டது என்று சொன்னாலே அது 1 என்று சொன்னால் தனியாக வார்த்தை இருக்கிறது, ஒரு பெண் என்று சொல்ல முடியும். அநேக பெண்களை படைக்கக்கூடாது என்று சொன்னால் 1க்கு மேற்பட்டதான திருமணத்தை நீ செய்யக்கூடாது என்று தான் அர்த்தம். அது கூட சகோதரருக்கு விளக்கம் தெரியவில்லை. அடுத்ததாக ஜெப கூட்டம், பரிசுத்த ஆவியானவர், சொஸ்தமாகிறது குறிச்செல்லாம் இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரத்தை போட்டு வச்சு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். குரான்ல இப்படி கேவலமான வசனங்கள்லாம் இருக்குது, விபச்சாரம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா ஜெப கூட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஆவியானவர் இறங்குறாரான்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் கிறிஸ்தவத்துக்கு அவங்க கூப்பிட்டு சில பேர் சொஸ்தமாகறாங்க. இதுக்கு என்னங்க வாதம்? உங்ககிட்ட கேட்ட கேள்வி எது விபச்சாரம் பதில் சொல்லுங்கன்னு வச்சா அதுக்கு வாயை திறக்க காணோம். அதுக்கு கம்முன்னு உட்கார்ந்துக்கிட்டு இவங்க என்ன கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மகர்னா என்னன்னு கேட்டோம், பதில் சொன்னீங்களா? அது என்னன்னு விளக்கம் கொடுத்தீங்களா? ஒண்ணுமே வாயை திறக்கல. செப கூடத்துக்கு எதுக்கியா போறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் வைக்கல. உங்க குரான்ல இருந்து வசனத்தை எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இப்படி கற்பழிப்பை அல்லாஹ் சட்டமாக்கி வச்சிருக்கானே, உறவுக்கு வெளியே திருமணம் செய்யலாம்னு சொல்லி இருக்கிறானே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? பதில் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பேசுற போது சகோதரர் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டாரு, ப்ளூ ஃபிலிம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாரு சகோதரர். இந்த ப்ளூ ஃபிலிம் என்ன அது அப்படிங்கறதெல்லாம் இப்ப நாங்க அடுத்தடுத்து வாசிக்க போறோம். ஏற்கனவே இதுவே ப்ளூ ஃபிலிமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. விபச்சாரத்தை வந்து திருமணத்துக்கு வெளியே உறவு கொள்றதை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ளூ ஃபிலிமுக்கு நீங்க முதல்ல சொன்னீங்களா? முதல்ல அதுக்கு உங்களுக்கு திராணி இருந்ததா? இன்னும் பாத்தீங்கன்னா புகாரில நாங்க வாசிக்கிறோம் 3222 திருமண உறவுக்கு வெளியே போனா விபச்சாரம் சொல்றோம். அல்லாத ஆகும் ஆக்கி வச்சிருக்கான் உங்களுக்கு. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது, தொலைஞ்சு போகுது. அப்ப விபச்சாரம்னா என்னன்னு கேட்டான், தெரியல. அப்போ அல்லாஹ் ஏதோ விபச்சாரம் சொல்றான், என்னத்தையோ விபச்சாரம் சொல்றான்னு வைங்களேன். இந்த விபச்சாரத்தையும் செய்யறதுன்னு சரின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? திருமண உறவுக்கு வெளியே போறதையே விபச்சாரம் சொல்றோம், அல்லாஹ் அதுக்கு விபச்சாரமா தெரியல, எதையோ அல்லாஹ் விபச்சாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த விபச்சாரத்தை கூட ஆகும் என்று ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த இஸ்லாம் உபதேசம். புகாரி 3222 ஹதீஸ்ல வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், உங்கள் சமுதாயத்தாரில் அல்லாஹ்வுக்கு எதனையும் இணையாக கருதாமல் இறந்து விடுபவர் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லது நரகம் புக மாட்டார் என்று ஜிப்ரீல் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நான் அவன் விபச்சாரம் புரிந்தாலுமா திருடினாலுமா என்று கேட்டேன். அதற்கு நபி அவர்கள் ஆம், அவன் விபச்சாரம் புரிந்தாலும் திருடினாலும் சரியே என்று பதிலளித்தார்கள். ஏங்க, விபச்சாரத்துக்கு அதாவது பலதாரமானங்கள், இப்படி அடிமைகளை கற்பழிக்கிறது, இப்படி திருமண உறவுக்கு வெளியே போகிற இந்த விபச்சாரம்லாம் அல்லாஹ்வின் பார்வையில் விபச்சாரமே இல்லை. எதையோ ஒரு விபச்சாரம் நினைக்கான், அந்த விபச்சாரத்தை சரின்னு சொல்றானே. இவ்வளவு கேவலமான இப்படிப்பட்டதான இப்படி ஹதீஸ்கள் இருக்குது, இப்படி ஒழுக்க கேட்ட இது உலகத்துக்கு காண்பித்து கொடுக்குது. இதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு யோக்கியதை இல்லை. நீங்க பைபிள் பக்கம் வந்து பைபிள் கூட்டத்தை குறித்து பேசுறீங்க. இன்னும் நீங்க பாப்பீங்கன்னா முஸ்லிம் ஹதீஸ் 5344 நபி கூறினாரு, மறுமை நாளிலே முஸ்லிம்கள் சிலர் மலையளவு போன்ற பாவங்களுடன் வருவார்கள், ஆனால் அவற்றை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டு யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வைத்து விடுவான். நீ நல்லா பாவம் செய்டா, நீ நல்ல பாவ மூட்டையோட வா, அவன் இறுதி நாள்ல நான் கிறிஸ்தவ மேல வச்சிருவேன், யூத மேல வச்சிருவேன். இவன் எப்படி விளங்குவான்?
நீங்க பதில் சொல்லுங்க. இந்த முஸ்லிம்கள் இந்த சமுதாயம் திருந்துமா? நீ என்னனாலும் செஞ்சுட்டு வர, நான் பாத்துக்கிறேன். நியாய தீர்ப்பு நாள்ல நான் யூத மேல கொண்டு போய் வச்சிடுறேன், அது கிறிஸ்துவ மேல வச்சிருன்னு சொல்றீங்களே, நீங்க எப்படி சரியான வாழ்க்கை வாழ முடியும்? இது சரியான வாழ்க்கை இல்லை என்பதை சகோதரர்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏதோ ப்ளூ ஃபிலிம் கதை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, கிழிஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கு கதையெல்லாம். விபச்சாரத்தை நீ செஞ்சுட்டு வா, திருடிட்டு வா, அல்லாஹ் சொல்றான், நான் பாத்துக்கிறேன். இறுதி நாள்ல நான் வந்து என்ன செய்வேன்? யூதர்கள் மீது வைத்திருவேன். இழிச்சவன் யூதன், இழிச்சவன் கிறிஸ்தவன், இப்படி நம்பி நீங்கள் விபச்சாரத்தை செய்வதற்கு இந்த மார்க்க அப்ரூவல் கொடுக்குது. இது எப்படி இறைவனிடம் வந்திருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் ஹதீஸ் 5343 நீங்க பார்க்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்க முடியும். முஸ்லிமான மனிதர் இறக்கும் போது நரகத்தில் அவரது இடத்திற்கு யூதர் ஒருவரையோ கிறிஸ்தவர் ஒருவரையோ அல்லாஹ் அனுப்பாமல் இருப்பதில்லை. எவ்வளவு விவரம்! இவங்க முஸ்லீமா இருக்கிறாங்களா, செத்தவன நரகத்துக்கு போவான். அப்ப நரகத்துக்கு இவ்வளவு தவறு செஞ்சவன நரகத்துக்குள்ள போமான்னு சொல்லிட்டான். அப்ப என்னதான்டா தவறு செஞ்ச நரகத்துக்கு போவாங்கன்னு விளக்க சொல்லணும். என்ன பாவம்? இப்ப இணை வைத்துட்டான்னு வைங்களேன், அப்படி போகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு யூதனை கொண்டு வந்து வச்சிருவான், கிறிஸ்தவனை கொண்டு வந்து வச்சிருவான். எப்படி இவங்க எப்படி திருந்துவாங்க? ஏதாவது ஒரு கண்டிப்பு இருக்கா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணுமா வேண்டாமா? இல்ல தப்பு செய்யாதன்னு சொல்லணுமா? இல்ல நீ என்னனாலும் செஞ்சுட்டு வர, நான் பார்த்துக்கிறேன். இவன் எப்படி இறைவனா இருப்போம்? இதனால தான் சொல்லுகிறோம், அல்லாஹ் யார் என்று சொன்னால், அல்லாஹ் என்பது கடவுள்ங்கிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் முகமது யாரை அல்லாஹ் என்று சொன்னாரோ அவன் கடவுள் தன்மைக்கு லாயக்கற்றவன் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நிரூபித்துக் கொள்கிறோம். ஒரே நிமிஷம் பிரதர். சகோதரர் அது இல்லாமல் ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே இருந்தார். அங்கே வந்து ப்ளூ ஃபிலிம்னு சொல்லி இங்கேருந்து நம்மளை கையமைச்சிட்டு இருந்தார். இந்த பதிவை முன்னாடி போட்டு பாருங்க, யார் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தினான்னு. ப்ளூ ஃபிலிம்ங்கிற வார்த்தையை ரெக்கார்டிங்கில் எடுத்து போடணும். இதுக்கு ஆதாரம் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுவ பிரயோஜனப்படுத்துறதுக்கு முன்பாக வார்த்தை இருக்குதான்னு இப்போ நீங்கள் வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு போட்டு காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன செய்கிறாரு சகோதரர் சொல்லிக்கலாம். சரி, அடுத்து ஒரு காரியத்தை அவர் சொன்னார். இது வந்து ப்ளூ ஃபிலிமுங்க இந்த மேலே வந்து உட்கார வச்சுக்கிட்டு பண்ணினார், மொட்டை மாடியில் செஞ்சார், அதனால வந்து கர்த்தர் செஞ்சதுனால தான் வந்ததுன்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. இங்கே ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது? ஏற்கனவே நம்ம குறித்து பல இடத்துல 37:75 அதில் சொல்லப்படுகிற ஹதீஸில் ஆயிஷாவின் காரியத்தை கொடுத்து என்ன இடத்துல மனநோவு உண்டு பண்ணாது. உம்மு சலாமே ஆயிஷா எனக்கு மனவேறு தராது. ஏனெனில் அல்லாவின் மீது ஆணையாக உங்களில் அவர்கள் வேறு எந்த பெண்ணின் போர்வைக்குள்ளும் நான் இருக்கும்போது எனக்கு வகி இறை செய்தி அருளப்படவில்லை என்று ஹதீஸ் புகார் சொல்லிவிடுறாரு. எது? ஆயிஷாவோட போர்வைக்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு வகி வருதுன்னு சொல்றாரு. அல்லாஹ் எப்போ வர்றாரு? இப்போ எங்கே வர்றாரு? அப்போ அங்கே கேமரா ஓடி போறாரா, சும்மா போறாரா? போர்வைக்குள்ளே எங்கே போறாரு? அடுத்து புகாரி ஹதீஸ் 6612 பாருங்க. ஆதாமின் மக்கள் மீது அல்லாஹ் விபச்சாரத்தை விதியாக்கி உள்ளார், அந்த பங்கை அவர்கள் அடைந்தே தீருவார்கள். இப்படித்தான் இருக்கு லட்சணம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விபச்சாரத்தை விதியாக்கி ஆதாமின் மக்களுக்கு வச்சிருக்கானா அவன் அடைஞ்சே தீருவான். ஒரு கடவுள் சொல்றது. அப்ப இன்னைக்கு விபச்சாரம் எடுக்கக்கூடிய வீடியோக்களுக்கு எல்லாம் இவர் தான் காரணம். அப்ப இந்த விபச்சாரத்துக்கு காரணம் என்ன? விபச்சாரத்தையும் விதியாக்குறது யாரு? அல்லாஹ் தான். ஏங்க நாங்க சும்மா சொல்றோம், ஆதாரங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். அடுக்கடுக்கான ஆதாரத்துக்கு பதில் சொல்லாம என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? செபக்கூட கதையை பேசிட்டு இருக்கிறீங்க. செபக்கூடத்தை கூட்டினாரு வச்சாருன்னு நாங்க கேட்ட கேள்விகள்லாம் வச்சுட்டு திராணி இருந்தா பதில் சொல்லுங்க. அடுத்த அமர்வு உங்களுக்கு இறுதி அமர்வு. நீங்கள் இது வரைக்கும் புதுசா ஒரு இறுதி அமர்வு உங்களுக்கு இறுதி அமர்வு. அந்த இறுதி அமர்வுல ஏற்கனவே சொன்னதான தொகுப்பை தான் அவங்க கொடுக்கணும். புதுசா ஒரு வாதங்களை வைக்க கூடாது. சகோதரர்கள் அதை அறிந்து அதை வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதாவது சகோதரர் தினகரன் சொல்லியிருந்தாரு, நான் சகோதரர் தினகரன் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ப்ளூ ஃபிலிம் மேக்கர்னு சொன்னேன்னா, நீங்கள் ப்ளூ ஃபிலிம் மேக்கர் சொன்னதை நான் சொல்லவே இல்லையே. ஃபஸ்ட்டு விஷயம் நீ புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் அமர்வு நான் காலையிலேருந்து நான் பொறுமையாக இருந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் எதுவும் பேசலை. நான் என்னோடய கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். சற்று ரொம்ப ஆஃப் டே முடிச்சதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிருந்தோம். நீங்கள் எப்படி ஆரம்பிக்கீங்கன்னு அப்படி தான் நாங்களும் பேச முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு கூடவே வந்து ஆயிஷா திருமணத்தை வைக்கும்போது எந்த நாய்க்காவது இந்த திருமணம் நடக்கும், இந்த மாதிரி திருமணம் நடக்குமான்னு ஒரு வார்த்தையை விட்டார். எந்த நாய்க்காவது கேட்டால் எங்கள் தூதரை நாய் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அது ஒரு. அடுத்ததான் நீங்கள் வந்து தொடர்ந்து அல்லாஹ் இப்படி சொல்ல, அல்லாஹ் விபச்சாரம் சொல்லிட்டு சொன்னனால தான் 2 பேர் நீங்கள் சொன்னனால தான் நான் 3ஆவது ஒரு வார்த்தையை நான் சேர்த்த வேண்டியதாக ஆச்சு. இல்லைன்னா சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அது யார் மனதையாவது, அதாவது பொதுப்படையான கிறிஸ்தவ மனதை புண்படுத்தியிருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது வேறு. ஆனால் எந்த காரணம் கொண்டு நான் என்ன பொறுமை இழக்க மாட்டேன். உங்கள் வார்த்தைகள் நீங்கள் பார்த்து பேசாத வரைக்கும் நான் இழுக்க மாட்டேன். ஓகேங்களா? அதாவது
பைபிளில் பற்றி நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டோ இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட்டோ வைக்கும் போது நம்ம எல்லாமே வசனத்தில் இருக்கிற வசனத்தை அப்படியே படித்து காமிச்சோம். ஆனால் அவங்க வசனத்துக்கு எதிராக, அதாவது வசனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய புரிதல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை புகுத்துறாங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு வரும்போது. அதில் குறிப்பாக என்னென்னா கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் சுவாதர். இந்த கற்பழிப்புங்கிற வார்த்தையை குர்ஆன் ஹதீஸ்லேருந்து இப்போ காட்டுங்கன்னு சொன்னால் காட்ட முடியாது. இதுக்கு முன்னாடி நடைபெற்ற விவாதங்களில் இதே மாதிரி நீங்கள் வார்த்தை விளையாட்டு பண்ணி என்னென்ன கூத்து பண்ணீங்கன்னு தெரியும். அதெல்லாம் வந்து நான் திருப்பி எடுத்து போட முடியாது. இப்போ அதுக்கான சூழலும் இல்லை, தேவைப்பட்ட அதையும் எடுத்து போடுவோம். அது மாதிரி வார்த்தை விளையாட்டை நீங்கள் மாற்றிக்கங்க. இதே விஷயத்தை ஒப்பந்தத்துலேயும் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் என்ன வார்த்தை இருக்கோ, நான் இப்போ நுனித்தோல்னா தான் சொன்னேன், புரிஞ்சுங்களா? நான் அது உள்ளே போகலை. என்ன வார்த்தையோ அது பயன்படுத்துங்கிறத ஒப்பந்தத்திலே சொன்னேன். ஆனால் வந்து அதை மெயின்டைன் பண்ணல நீங்கள். அதாவது இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும். அதாவது தினகரனை வந்து லைட்டாக சிங்கில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, ஹதீஸில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து இல்லாத ஒரு விஷயத்தை அவர் கற்பனையாக சேர்த்தினார் அப்படின்னதுக்கு முகமது நபி இச்சித்தார் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அவர் எங்கே கற்பனை? நான் ஆக்சுவலி எந்த ஹதீஸை குறிப்பிட்டு சொன்னேன்? ஆயிஷா ரலியல்லாஹு திருமண விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவர் புகுத்தினாருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் முகமது நபி இச்சித்தார்ன்ற மேட்டரை கொண்டு லிங்க் பண்ணுறீங்க. சிங்கில் இருங்க முதல்ல, சரியா? அடுத்த விஷயமா இன்னொன்று என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து 100% பர்ஃபெக்ட், பாவமற்றவர். உங்கள் முகமது நபி வந்து எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், முகமது நபி வந்து ஒரு சாதாரண மனிதர். அவருடைய எல்லா விஷயங்களிலும் மனிதர்களுக்கு அழகிய வழிகாட்டி, அழகிய முன்மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இயேசு கிறிஸ்து 100% பர்ஃபெக்ட். அவர் என்னில் பாவம் யார் காட்டக்கூடும் அப்படின்னா அவர் சாதாரண மனுஷன் மூலம் நீங்கள் சொல்ல தயாரா? அவர் முழுக்க முழுக்க சாதாரண மனுஷனா? ஒரு சாதாரண மனுஷன்ற கேட்டகரியில் அவர் வைக்க முடியாதுங்கும் போது அந்த கம்பேரிஷனை முதல்ல எப்படி ஒரு நார்மல் மனுஷனுக்கு நீங்கள் கொண்டாந்து வைப்பீங்க? அவர் நார்மல் மனுஷன் கிடையாது, 100% காட் 100% டிவைன் உடையவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நார்மல் மனுஷனோட 100% டிவைனிட்டி இருக்கக்கூடியவரை எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுவீங்க? முதல்ல இந்த கம்பேரிஷன் தப்பு. அடுத்தது ரசூல்லா இச்சை கொண்டவர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. முதல்ல இச்சையுடைய அடிப்படை தெரியணும். ஒருத்தன் வந்து இச்சை இருக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த இச்சையை எப்படி தீர்த்துக்கணும், இதற்குண்டான வழிமுறை தான் அது. அதைத்தான் நம்ம தெளிவாக பதிவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த விஷயத்துலையும் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு தான் பதிவு செய்கிறோம். ஒருத்தன் உண்மையிலே காமுகனாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்த்துட்டு தன்னுடைய மனைவியிட்ட போகிற வரைக்கும் அந்த இச்சையை அடக்க முடியாது. அவர் இச்சை அடக்கம் இல்லாதவர் அப்படின்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவர் இச்சை அடக்கம் உள்ளவருங்கிறது அந்த செய்தியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அவர் இச்சை அடக்கம் உள்ளவர். அதனால தான் அந்நிய பெண்களால் பார்வை தூண்டப்பட்டாலும் தன்னுடைய மனைவியிடம் மாத்திரமே, தனக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்களிடம் மாத்திரமே தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அடுத்து வந்து உங்கள் அல்லாஹ் வந்து விதியை வந்து விபச்சாரத்தை வந்து ஒவ்வொரு மனிதன் மீது விதியாக்கிட்டானே. எப்பவுமே ஒரு ஹதீஸில் இருக்கக்கூடிய செய்தியாக இருட்டடிப்பு செஞ்சு மட்டுமே நீங்கள் பதிவு செய்கிறீங்க. அந்த ஹதீஸில் என்ன இருக்குது? விபச்சாரத்தை விதியாக்கிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே விளக்கம் இருக்குது. விபச்சாரத்தை விதியாக்கிட்டானா எப்படி அந்த மனுஷன் வந்து அவனுடைய பார்வையின் மூலமாக செய்யக்கூடிய விபச்சாரத்தின் பங்காக அடைவான், அவன் கரங்கள் மூலமாக செய்யக்கூடியதான் அடைப்பான். ஆனால் அதை உண்மைப்படுத்துறதும் பொய்ப்படுத்துறதும் அவன் மர்ம உறுப்பில் இருக்குது. அதை அல்லாஹ் வந்து அதை உண்மைப்படுத்தியே தீர்வான் அப்படின்னு சொல்ல. விபச்சாரத்துடைய பங்கு, அதாவது ஒவ்வொரு மனுஷனும் வந்து தவறு செய்யக்கூடிய இயல்போடு தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்று அல்லாஹ் விதியாக்கிட்டான், அல்லாஹ் கன்ஃபார்மாக விதிச்சிருக்கான் அப்படின்னு விதியை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு இங்கே நேரம் பத்தாது. இறுதி அமர்வு வாதங்கள் வைக்க முடியாது அப்படிங்கிறனால விதியை பற்றின வாதங்களை நம்ம இப்போ முன் வைக்கலை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனம், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து ஒரு பாவம் செஞ்சுட்டான், அறியாமலோ அது விபச்சாரமோ இல்லை ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னா செலுத்தத்தக்க வேறொரு பலி இன்னொன்று இல்லையே. அதாவது ஒருத்தன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டானா அவனுக்கான பலி கொடுக்கப்பட்டிருக்கு. புதுசாக பாவம் செஞ்சுட்டானா அவன் திரும்ப ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு வேற ஒரு பலி கிடையாது. அப்போது இங்கே முழுக்க முழுக்க ரட்சிப்பு கேள்வியாக்கப்படுது. அதே மாதிரி பைபிளில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரீயை வந்து இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அப்போது இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்ற ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஸ்திரீயை வந்து இச்சித்துட்டானா அப்போ வந்து அதுக்கு என்ன தீர்வு? தள்ளி விட்டுடலாமா? அப்போ வந்து அவனுக்கு எப்படி இச்சை வருது? திருப்பியும் அதை அந்த பார்வையே இச்சை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து எபிரேயர் 10:26 நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மேடையில் இருக்கிற யாருமே ரட்சிக்கப்படலன்னு நாங்கள் சொல்ல முடியும். ஹலோ, அதே மாதிரி வாதம் புது வாதம் வைக்கக்கூடாது, தொகுக்க தான் செய்யணும். புதுசாக நீங்கள் வாதம் வைக்கக்கூடாது. இறுதி அமர்வில் தொகுக்க மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு தொகுங்க. நாங்கள் புது வாதம் வைக்கலாமா? அப்போ கடைசி வாதத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் சரி ஓகே விடுங்க நீங்கள் சொல்லி சரி ஓகே. அதாவது பிஸ்மில்லா.
அதாவது அந்த இருட்டடிப்புன்னு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து விவாத பின்னணியில் இருக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் செய்யக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். அதாவது இங்கே வந்து ஒரு விஷயங்கள் இல்லாத வந்து இது பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து பதில் கொடுத்து விட்டோம், அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, அதாவது இல்லாத விஷயங்களை இட்டுக்கட்டி பேசிட்டு பதில் கொடுக்கலன்றது அவங்க சமூகத்தில் சொல்லிக்கிறது இன்றைக்கி ஒன்றும் புதுசு கிடையாது. இது வந்து இவங்க விவாதம் என்று ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அவருடைய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவாதத்திலும் ஒவ்வொரு பின்னணி எதையாவது மறுத்து பேசணும், இல்லாததை இட்டு கட்டி ஆப்போனண்ட்டை வந்து அதாவது எதிராளிகள் இருக்கிறவங்க வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்றத காட்டி அவங்க செய்தியில் இல்லாத விஷயங்களை இட்டு கட்டி தன்னுடைய சுய வார்த்தைகள் எல்லாமே போட்டு பேசுறது தான். இப்போ உதாரணத்துக்கு விபச்சாரத்துக்கு பதிலே சொல்லலை, என்ன இதெல்லாம் ஒரு மார்க்கமாக ஒழுக்கங்கட்ட மார்க்கம். விபச்சாரம் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது விபச்சாரம் என்பது ஒவ்வொரு ஆத்மா மீதும் வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மர்ம உறுப்பு என்பது வந்து அதை வந்து உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் அவனுடைய மர்ம உறுப்பு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை அடைய ஒரு எளிய வழியை சொல்கிறேன். 2 விஷயம், உங்கள் இரு கன்னங்களுக்கு இடையே உள்ளதையும் உங்கள் இரு தொடைகளுக்கு உள்ளே உள்ளதையும் அடக்கி கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இது மூலிமா என்ன சொல்ல வர்றார் என்றால், பிறருக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல், எந்த ஒரு முஸ்லீமுக்கோ இல்லை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கோ தீங்கும் இழைக்காமல் வாயை வந்து நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு தன்னுடைய தொடைகளுக்கு அதாவது தன்னுடைய மர்ம உறுப்பை கற்பை பேணி காத்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காலையிலேருந்து வைக்கப்பட்ட வாதங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே பதில் சொன்னோன்னு சொல்ல, அதில் எங்களுடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சம்மந்தமாக அது எந்த விதத்தில் தனித்து விளங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து போர்கள் சம்மந்தப்பட்ட நெறிகள் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருந்தோம். அதுக்கப்புறம் வரி வருவாயை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது மாதிரி பலதார மனம் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க, அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். 2வது அடிமை பெண்களை குறித்து குற்றச்சாட்டு வச்சாங்க, அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் விளக்கலை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதை பற்றியான தெளிவை வந்து நம்ம கொடுப்போம். அதே மாதிரி இப்போ கடைசியாக வந்து ரட்சிப்பை குறித்து ஒரு வாதத்தை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஒருத்தன் மரணிச்சிட்டான் அப்படின்னா அதாவது இணை வைக்காதவனா மரணிச்சிட்டான் அப்படின்னா திருடி இருந்தாலும் சரி விபச்சாரம் செஞ்சிருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஹதீஸில் அதே ஹதீஸ் வந்து பல இடத்துல அதற்கான விளக்கங்கள் வருது. அதாவது அவனுக்குரிய தண்டனையை பெற்று தான் அவன் வந்து சொர்க்கம் போவாங்க. அவனை எப்போ அந்த தண்டனையை பெற்று சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறத வந்து யாருமே குற்றப்படுத்த முடியாது. அது வந்து ஒருவேளை உலக வாழ்க்கையிலே இஸ்லாமிய ஆட்சியின் கீழே அவன் வாழும்போது அவன் தண்டிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே வந்து மறுமையில் வந்து அதற்கான தண்டனை நிறைவேற்றப்படும். அந்த தண்டனை நிறைவேற்றி தான் அவன் வந்து சொர்க்கத்துக்கு போகிறானே தவிர எடுத்தோன்னே சொர்க்கத்துக்கு போகல. அது மட்டும் அதை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் போட்டு விட்டு, அப்போ நாங்களாம் என்னடா பாவம் செஞ்சோம், எங்களுக்கெல்லாம் என்னப்பா இருக்குது, நீங்கள் மட்டும் என்ன விபச்சாரம் வேணாலும் பண்ணிட்டு போவீங்க, என்ன பாவம் வேணாலும் பண்ணிகிட்டே போவீங்க, அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நல்லா காமெடி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். அது வீடியோ கிளிப்பிங்கில் அடுத்த எடிட் பண்ணி போடுறோம். ஸோ அதில் வந்து என்ன மேட்டர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் உங்கள் பாவத்தை சுமப்போம் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்கிறான், நரகத்திற்கென்று சிலரை படைத்திருக்கிறோம். அதாவது அவர்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் கேட்காம தங்களுடைய இதுவை வந்து வச்சுட்டு தவறு தான் செய்வார்கள் அப்படின்னு என்பதை சொல்கிறோம். அதாவது ஒரு நல்ல அடியான் இருப்பான், அவன் வந்து ஒரு சில பாவங்களை செய்தவனாக வருவான். எங்கே தன்னை படைத்த இறைவனிடத்தில், இறைவா நான் தவறு, அந்த இடத்துல புலம்புவான், கெஞ்சுவான், இறைவா எனக்கு ஏதாவது பண்ணேன், நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், உன்னையே வணங்கினேன் அப்படி இப்படி சொல்லி சொல்லும்போது இவனுடைய பாவங்களை நரகத்திற்கென்றே படைத்த சூரா அல் ஃபாத்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெளிவான விளக்கம் வரும். அதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கமாக முடிச்சிடறேன். அவர்கள் மீது தான் சுமத்தி தன்னுடைய அடியானை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேனே தவிர இவர்கள் சொல்வது போல என்ன வேணாலும் பாவம் பண்ணிட்டு வா உனக்கு சொர்க்கத்து மாதிரி இது ஒன்றும் கிறிஸ்துவம் கிடையாது. இயேசு ரட்சகராக எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கியாச்சு பட்டா வாங்கியாச்சுன்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன செய்தாலும் இங்கு சட்டத்திட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பின்பற்றினால் அல்லாஹ் வாக்களித்தவாறே அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். அதுபோக தினகரனை இன்னொரு விஷயம் பதிவு செஞ்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து யார்கிட்ட பேசுகிற திராணி வேணாலும் இருக்குது, நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுவீங்களோ அவங்க கூட போய் பேசுறதுக்கு நாங்கள் தயார், எங்களுக்கு வந்து தேவன் எல்லா விதமான வல்லமை அருள் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் எதுக்காக சொன்னேன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல ஷை லைஃப் ஹதீஸை ஏற்கிறது மறுக்கிறது பற்றின பிரச்சனையை கொண்டு வந்தது நீங்கள். அதுவும் இல்லாமல் அவங்க அப்படி மறுத்திருக்காங்க இப்படி மறுத்திருக்காங்க, ஏகப்பட்ட வெப்சைட் பார்த்துருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு செஞ்சீங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம தெளிவாக செஞ்சோம். அப்படி யார் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த அவைக்கு அது தேவையில்லாதது அப்படின்னு.
அதனால வந்து நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்குது, நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க, அதனால் நீங்கள் தாராளமாக போய் பேசிக்கலாம், அதில் வந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அடுத்து உமர் ஃபாரூக் விஷயம், உமர் ஃபாரூக் விஷயத்தை வந்து நீங்கள் உமர் ஃபாரூக்கை தாராளமாக அவர் கூட போய் கேட்டுக்கலாம், வர்றதும் வராததும் அவருடைய விருப்பம். அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா ஜமாத் விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் அமைப்புகள், அதாவது இஸ்லாத்தின் பேரில் செய்யப்படுகிற ஒரு சில செயல்களை சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நாங்கள் சொல்கிறதா இருந்தால் நிறைய வசனங்களை மேற்கோள் காமிச்சு நாங்களும் சொல்ல முடியும். ஆனால் அதை சொல்லலை. இஸ்ரேல் தேசம் பற்றி ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருந்தோம், அதை பற்றி ஏதாவது அவங்க சொன்னாங்களா, அதை தெளிவுபடுத்தினாங்களா, எந்த அடிப்படையில் உருவாகிருக்காது, எந்த அடிப்படையில் உருவாகி, வெறும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்கள் கருத்தின் அடிப்படையில் உருவாச்சா இல்லை அடித்து பிடுங்கினதா அப்படிங்கிறத சொன்னோம். அது மாதிரி இந்த 50 வருஷத்தில் எந்தெந்தெல்லாம் அவங்க இன்றைக்கி அந்த தேசத்துக்கான சட்டம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது, மாம்சத்தின் போர் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. மாம்சத்தின் போர் கிடையாது அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துக்கு நடக்கக்கூடிய போரில் இயேசுடைய கரம் தாங்குதுன்னு நீங்களே பிரச்சாரம் பண்ணிடுவீங்க. அப்போ அது எந்த அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணிடுவீங்க, அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி சத்துருவை நேசியுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இஸ்ரேல் தேசம் வந்து சத்துருவை நேசித்தான் அப்படின்னா யுத்தம் செய்ய முடியாது. அப்படி யுத்தம் செஞ்சான் அப்படின்னா கர்த்தர் அதை அங்கீகரித்து அவனை சப்போர்ட் பண்ண முடியாது. அது என்னங்கிறத தெளிவுபடுத்துங்க. ஒருவேளை இஸ்ரேலுக்காணி மட்டும் இப்போவும் தனி சட்டம் இருக்கா, அது என்னங்கிறதையும் தெளிவுபடுத்துங்க. ஒரு கிறிஸ்தவன் வந்து போலீஸ்காரன் வேலை செய்யலாமா, இராணுவத்தில் வேலை செய்யலாமா, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும். எல்லாம் ஒரு ஒரு 60% கிறிஸ்தவங்களோட நாடு இருக்குது. அதில் வந்து கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் பணி செஞ்சாகணும். ஒரு இராணுவமாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, சிபிசிஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிப்படையில் இந்த மாதிரி 2000 வருஷம் அந்த நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். புதுசாக வாதம் வைக்கக்கூடாது. புதுசாக வாதம் வைக்கல. இப்போ போலீஸு அதெல்லாம் நீங்கள் புதுசாக கொண்டு வரக்கூடாது. தூக்க தான் சொன்னோம். இல்லை போலீஸுக்கு தனி இல்லை, இறுதி அமர்வில் நாங்களும் புதுசாக வச்சு முடிக்க வேண்டியிருக்கோம். யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். இஸ்ரேல் தேசங்கிறது தான் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சொன்னதான் ஹைலைட் பண்றோம். வேற ஒண்ணும் மட்டும் சொல்லலாம். இஸ்ரேல் தேசம் தான் புது வாதத்தை வைக்காதீங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல் தேசம்னு இன்னைக்கு வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அந்த தேசத்தில் வந்து இராணுவம் இருக்குது, போலீஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே அதை பற்றி நிலைப்பாடை கேட்டிருந்தோம். அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். அதாவது ஏற்கனவே வைத்த ஒரு வாதத்தை இப்போ வந்து கொஞ்சம் விரிவாக இந்த வாதத்தை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் அந்த செய்தியை பதிவு செஞ்சோம். நானும் விளக்கம் கொடுக்கறதுக்கு எலாபரேட் பண்ணுறதுக்கு சில ரெஃபரன்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். அப்போ அதுதான் சொல்ல வரேன். சரிங்க. அதாவது எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அது வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:31, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இது என்ன புதுசா ஒரு வாதம் இருக்கீங்களா? என்ன தெரியல. இல்ல நீங்க தொகுக்குறீங்களா இல்ல இந்த புதுசான வாதம் இல்லைங்க. ஏற்கனவே நீங்க வச்சதோடைய மேற்கோள் தானே கொடுக்குறோம். அந்த தலைப்பு தானங்க இது. நாங்க கோட் பண்ணதில்லை. இந்த தலைப்பு நீங்க அப்ப கோட் பண்ணீங்க. நீங்க ஏன் கோட் பண்ணீங்க அப்ப இந்த தலைப்பு? அப்ப அந்த தலைப்பை பத்தியே பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதாவது சரி விடுங்க, நான் அதை பத்தி பேசல. அதே மாதிரி இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிறத பற்றி நிலைப்பாட்டை வந்து அவங்க தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சட்டங்கள் பற்றின சரியான புரிதல் அவங்க கொடுக்கல. அதே மாதிரி எந்த காலத்துக்கும் பொருந்தாத சட்டங்கள்னு சொல்லி ஒரு சில அடிப்படையில் எடுத்து வச்சோம், அதுக்கு பதில் சொல்லலை. ஆண் பெண் வேறுபாடு உள்ள சட்டங்களை பற்றி சொன்னோம், அதுக்கும் அவங்க பதில் சொல்லலை. சாபத்தை பற்றி பதில் சொன்னோம், சாபத்திலே பாரபட்சம் பார்க்குறாரு கர்த்தர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கும் பதில் சொல்லலை. இந்த மாதிரி பல விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கோம். கற்பழிப்பு தண்டனையை பற்றி சொன்னோம், கற்பழிப்பை வந்து ஒரு தண்டனையாக கொடுக்குறாரு, அது என்னன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனால் இல்லாத கற்பழிப்பு வார்த்தையே குர்ஆன் ஹதீஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருமணத்துக்கான வயது வரம்பு என்னன்னு கேட்டிருந்தோம், அதையும் அவங்க சொல்லலை. பைபிள்லேருந்து மேற்கோள் காட்டினதுக்கப்புறம் அதை வந்து தப்புன்னு திருத்திக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, வயது முதிர்ந்த திருமணம் வந்து தடைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வயது முதிர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பருவ வயதை அடைந்திருந்தால் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரியான வாதத்தை முன்வைச்சு ரசூலா பற்றி குற்றப்படுத்தியிருந்தாங்க ஆயிஷா திருமணத்தில். அதில் பருவ வயதை அடைந்திருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியாக அவரும் வந்து கிறிஸ்தவத்துடைய திருமண சட்டமோ அதுதான் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணியிருந்தார். அந்த விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு, அதாவது அவங்க வச்ச அந்த குற்றச்சாட்டை வந்து இப்போவும் அந்த குற்றச்சாட்டை அப்படியே ஏற்றுக்கிறாங்களா இல்லை அதை பற்றின புரிதலை வந்து அவங்க பதிவு செய்யணும்னு விரும்புகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டினதே என்ன அப்படின்னா, பருவ வயது அடைந்திருந்தால் போதுமா வயசு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருந்தார்.
அதுக்கப்புறம் அவரே ரெஃப்யூட் வைக்கும்போது என்ன சொன்னார்னா, கன்னிகையாக இருந்தால் தான் திருமணம் பண்ணோம் அப்படின்ற சட்டம் பைபிள்லேயே இருக்குது, இதுதான் சட்டம், வயசு ஒரு மேட்ரு இல்லைனாரு. அப்போ அந்த விஷயத்தில் ரசூலுல்லாவை பற்றி அவங்க குற்றப்படுத்தினதையும் அவங்க நிலைப்பாடை தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. அதாவது இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான தெளிவையும் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அதே மாதிரி குரானிய சட்டங்கள் ஒரே அடியாக ஒரே இரவில் இறக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஒவ்வொரு காலகட்டமும் மனுஷனுக்கு என்ன தேவை ஃபுல்ஃபில், அதாவது ஒரே முட்டை கொடுத்தால் ஓவர்லோடு அப்படி செய்யாமல் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்க வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தலாம். அப்படியா 23 வருஷங்கள் ஆச்சுங்கிறது வரலாறு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்து மறுபடியும் வந்துட்டு அதை பார்த்து செஞ்சாருன்னு சொன்னது இது ஒன்று. அதாவது 23 ஆண்டுகளில் வந்து அருளப்பட்ட சட்டங்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்க. முதல்ல செஞ்சது தப்பு, பின்னாடி செஞ்சது கரெக்ட் அப்படின்னு. நியாயப்பிரமாணம் அருளப்படுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்தை நியாயப்பிரமாணம் தடை செய்யுது. அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சிங்க. அதே மாதிரி நியாயப்பிரமாணம் அருளப்பட்டதுக்கு அப்புறம் அதில் அனுமதித்த பல விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் தடை செய்யப்படுது. இந்த தலைமுறைக்கான இடைவெளி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இந்த இடைவெளிகளை தடை செய்கிறதையே நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வச்சு அதை நாங்கள் ஏற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உங்களால் இந்த 23 ஆண்டுகால இடைவெளியை உங்களால் ஏற்றுக்க முடியலை. ஒரு ஆர்கியூமெண்ட் நாங்கள் வச்சா அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. அது என்னங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது முன்னாடியே வச்சுருக்கோம், இதுவும் நாங்கள் வைக்கலன்னு சொல்லிடுறாங்க. எங்கள் மார்க்கம் எங்களுக்கு சொல்வது, யா யுவல்லதீன ஆமனு இத்தக்குல்லா ஹக்கத்து காத்திய வலா தமூத்துன எல்லா வந்து முஸ்லீம்களை அன்றி மரணிக்காதவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதன்படியே எங்கள் வாழ்க்கையை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம். அதாவது நீங்கள் இங்கே வச்சுருந்த எல்லா கேள்விகளுக்குமே வந்து நாங்கள் பதில் சொல்லவில்லை. அதாவது எங்களால் முடிந்த அளவிற்கு எங்களால் ஆன கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் எங்களுக்கு உண்டான முதல் விவாதம். அதனால் எங்கள் சக்திக்கு உட்பட்டு எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதாவது புதிதாக வாதம் வைக்கக்கூடாதுங்கிறனால அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போகிறோம். எந்த அளவுக்கு இவங்க மார்க்கை இவங்களுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறதுக்கு இவ்வளவு கேமரா, இவ்வளோ லைட் வெளிச்சம், இத்தனை ஜனங்க இருக்கும்போது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் போது பகிரங்கமாக எங்கள் முகம் வந்து நாயின்னு சொன்னாரேன்னு சொல்லி இத்தனை பேர் கேட்காத ஒரு செய்தியை வந்து அது எப்படி ஒரு சாதாரண மனிதரை கூட நாங்கள் சுபயப்படுத்தாத வார்த்தையை இத்தனை கோடி ஜனங்கள் சொல்லக்கூடியவர்களே முன்மாதிரி வச்சிருக்கிறத பேசுவோமா? இவ்வளோ ரெக்கார்டிங் நடந்து இவ்வளோ வெளிச்சம் நடக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுதுன்னா துணிகரமாக இவங்க ஃபேஸ்புக்லேயும் மிட்ட பின்புறமாக இருந்து கொண்டு இவர்கள் என்ன வேலைனாலும் செய்ய கூடாங்க இருக்கு. இது ஒரு உதாரணம், இது காமிக்கணும் அவர். ஒன்று. இரண்டாவது, இவர் சொன்னார் நாங்களே, இவர் ஒரு வார்த்தையை மாத்துறாரு. நான் வந்து ஒன்றுமே சொல்லலை, எங்கள் நபி வந்து அந்த பெண்ணை பார்த்துட்டு உள்ளே வரும்போது இந்த சம்பவம் இச்சித்தாருன்னு சொல்லலை, அது வேற இடத்துல நாங்கள் சொன்னேன்னு சொல்லி இவர் ஒரு பொய்யை சொல்கிறாரு. சம்பவம் இதுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது இவரே தான் சொல்கிறாரு, அடுக்கடுக்காக தொடர்ந்து சொல்லும் போது அந்த காதகத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு வந்து தான் அவர் உள்ளே போய் தீர்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் அந்த கோணத்தில் சொல்லலை, நான் வேற மாதிரி சொன்னேன்னு சொல்லி இத்தனை கேமரா லைட்டுக்கு முன்னாடியே இவ்வளவு பொய் பேசுகிறீர்களே, எப்படி அல்லாஹ் உங்களுக்கு சதி செய்தானா இல்லை என்னது செஞ்சான்னு தெரியல, இல்லாததை சொன்னோமா இருக்கிறத சொன்னோமான்னு சொல்லிட்டு அது வர வீடியோக்கல்ல தொடர்ந்து அதுக்கு தெரியும். சதி செய்யறாங்கிறது முன்னாடி நீங்க வாதம் வைக்கல, இப்போ எதுக்கு வைக்கிறீங்க? அதை இது வாதமாக வைக்கவில்லை. அது எதுக்கு சொல்றீங்க? வாதமே இல்ல, அப்ப எதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க? சரி சரி, நாயின் சொல்லலன்னு சொல்லாதீங்க. அதை வீடியோக்களை பார்த்துக்கலாம், அது வீடியோல பார்த்துருவோம். சரி, அடுத்ததாக அவங்க சில கேள்வி இறுதி அமர்வா இருக்கிறது. இப்போ சகோதரர்களே சில காரியங்களை ஒத்துக்கொண்டாங்க, நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லலைன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அன்பான அழைப்பை நாங்கள் கொடுக்கிறோம் எங்கள் வைடியின் சார்பாக. இதே போல் இன்னும் ஒரு விவாதத்திற்கு வரும்படியாக நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். அதோடு கூட நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஏன் நீங்கள் அந்த அவர் உமர் ஃபருக்குலாம் சொல்லும்போது உங்களுக்கு அவரோட கூட தொடர்பு இருக்கிறது, நாங்கள் பல முறை தொடர்பு கொள்கிற போது அது அவுட் ஆஃப் ஆர்டருங்கிறது தானே, அவரது பதில் சொல்லாத நிலையில் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உங்கள் மூலமாக கூட அவர் வரலாம்ங்கிறது தான் நாங்கள் சொன்னோம் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக சில கேள்விகளை வச்சுருந்தீங்க, நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புதிய வாதங்கள் அல்ல, கேள்விக்கான பதில். இவங்க சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் ஒருத்தன் கற்பழிச்சிட்டு போயிட்டா அவனுக்கு பரிசம் கொடுத்துட்டு போயிடணும், அவனையே திருமணம் செய்து கொள்ளணும், அது போக அப்படி அந்த தகப்பனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போடுறது சட்டம் சரியான சட்டமான்னு கேட்டாங்க. இது இஸ்லாமியர்களால் பல நாட்களாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். அந்த யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கப்படுகிற போது, நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோடு சயனித்தால் அவன் அவளுக்கு பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். அதனுடைய அர்த்தம் கற்பழிப்பு அல்ல, இரு நபர்களும் சம்மதத்தோடு செய்யக்கூடிய உடலுறவு. இந்த உடலுறவுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்பது வேதாகமத்தினுடைய சட்டம். அதோடு கூட 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் அவளை அவளுக்கு கொடுக்க மாட்டேன் என்றாலாகில். ஒரு தகப்பனுக்கு தெரியும், ஒரு அநியாயக்காரனாக இருக்கிறான், விபச்சாரக்காரன், குடிகாரனாக இருந்தால் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தில் கட்ட வேண்டாம், அவன் அதற்கு பணத்தை அவன் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பழிப்பு அல்ல, இருவரும் சம்மதித்ததான உடலுறவு என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அவங்க சொன்னாங்க, புகாரில் ஒரு ஹதீஸ வாசி காமிச்சோம், விபச்சாரம் செஞ்சாலும் சரி, நீ திருடினாலும் சரி என்று அந்த ஹதீஸை நாங்கள் வாசி காமிச்சிட்டு சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் சொர்க்கம் சேர்ந்துருவீங்க, நீங்கள் நரகம் புக மாட்டீர்கள், அந்த ஹதீஸ் தான் சொல்லுது. இவங்க என்ன திருச்சி சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் நரகத்தில் போட்டு தண்டனையை கொடுத்து விட்டு தான் வருவாங்கன்னு அவங்க வாதமாக வச்சாங்க. அந்த ஹதீஸில் அப்படி இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நரகம் புக மாட்டார்கள் என்று தான் வருகிறது. ஆக தான் நாங்கள் சொன்னோம், நீ என்னன்னாலும் விபச்சாரம் செய்ய திருடிட்டு வா, நான் பார்த்துக்கிறேங்கிறதுக்கான அர்த்தத்தை நாங்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் சொன்னோம். ஆகவே அந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகிறது. அதோடு கூட இவங்க சொல்லும் பொழுது அந்த பைபிளில் சொன்னாங்க, பைபிளில் தான் என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலாங்கிற வாதத்தை சகோதரர் வைத்தார். நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 6:9 வாசித்து காமிச்சிட்டு, கிறிஸ்தவத்தில் ஓரிரு கொள்கையை மற்றும் பின்பற்றினா பரலோகம் போயிட முடியாது, அநியாயக்காரனாக இருந்தான் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொல்லி அந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்து காமிச்சிருந்தோம். அதை புரிந்து கொள்ளாமல் வெறும் கடவுளை மட்டும் வணங்கினால் சொர்க்கம் உண்டு என்று எங்கள் வேதாகமம் சொல்லுவதில்லை. அவன் கடவுளை வணங்குகிறவனாய் மட்டுமல்ல, ஒழுக்க சீலனாய் வாழ வேண்டும், விபச்சாரக்காரனாய் இருக்கக்கூடாது, திருடுகிறனாய் இருக்கக்கூடாது என்று எங்கள் வேதம் அற்புதமாய் அங்கே சொல்லி காட்டியிருக்கிறது. அதோடு கூட இன்னொரு சட்டத்தை வைத்தார்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வச்சுட்டு, தேசம், அதாவது நீங்கள் வானம் மண்டல ஆவிகளோடு போராட்டம், மாம்சத்தோட ரத்தத்தோடு கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் இல்லையே, ஏன் இஸ்ரவேல் போய் தாக்குறான்னு கேட்டாங்க. இப்படி சிறுபிள்ளைத்தனமான வாதங்கள்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பதில் சொல்லும்படி விரும்புகிறோம். தனிப்பட்ட ரீதியிலே ஒரு மனிதன் தாக்கக்கூடாது. இஸ்ரவேல் என்பது ஒரு தேசமாக உருவாகி இருக்கும் பொழுது எதிராளி தன்னை தாக்க வரும் பொழுது திருப்பி தாக்குதல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி. அப்போ தனி மனித சட்டம் என்னால் என்னன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஒரு தேசிய சட்டம்னா என்னங்கிறது பிரித்து பார்க்க அவர்கள் பிற்காலத்தில் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இவர்கள் வைத்ததான குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஏறத்தாழ அதிகமாக பதில் சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் தாமே இவர்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களுக்கு மறுபடியும் முடிக்கிற சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னொரு வாட்டி எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை எங்களோட சைடில் இருந்து ஒரு வேகமான வார்த்தைகள் வெளிவந்தாலும் மனதார சொல்கிறோம், எங்களுடைய கோபமோ எங்களுடைய வெறுப்போ எதிர்க்க உட்கார்ந்துருக்கிற சகோதரர்கள் மேலேயோ இல்லைனா இதை டிவிலேயோ இல்லைனா யூடியூப்லேயோ பார்க்க போகிற இஸ்லாமிய சகோதரர்கள் மேலேயோ எங்களுடைய வெறுப்போ என்னுடைய எந்த ஒரு கோபமும் கிடையாது. ஏன்னா எங்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த இஸ்லாத் மார்க்கம், இந்த மதம், இந்த குரானுடைய உபதேசம்தான் மனிதர்களை வழிகேட்டுக்குள்ளே நடக்குது. அப்படிங்கிறதுனால எங்களுடைய கோபம் அதன் மேலே தான் தவிர எதிர்க்க உட்கார்ந்துருக்கிற அன்பான சகோதரர்கள் மேலே கிடையாது. வார்த்தைகள் விவாதத்தில் ஒருவேளை வேறு விதமாக இருந்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக அவர்களை நேசிக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள் பர்சனலாக அவர்களை ஊன் பண்ணியிருக்கோமானால் அதுக்காக நாங்கள் அவங்ககிட்ட சாரி கேட்குறது கூட தயாராக இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் சத்தியம் என்று வரும் பொழுது அதில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு தன்மையுடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பதையும் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நாளில் நிறைய காரியங்களை கிறிஸ்துவம் எப்படி சமாதானத்தை போதிக்கிறது, கிறிஸ்துவம் எப்படி ஒரு தனி மனித நல்லொழுக்கத்தை போதிக்கிறது என்பதற்கு அடுக்கடுக்கான அநேக காரியங்களை நாங்கள் வசன ஆதாரத்தோடு கூட வைத்திருந்தோம். அவங்க நிறைய காரியங்கள் போகிற போக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வசனத்தை வாசி காட்டாமல் போயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் கிளிப்பிங் எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாத்துக்குமே வசனங்களை நாங்கள் வாசி காட்டியிருக்கோம். ஆனால் அவங்க சைடில் இருந்து ஆதாரங்களை வைக்கும் பொழுது அடுக்கடுக்கான காரியங்களை வச்சுட்டு அதில் மேலோட்டமாக தான் சொல்லிட்டு போயிருந்தாங்க. சரி, அது பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுபோல் பிரதர் வெங்கடேஷ் அண்ணனை அவங்க தான் அடிக்கடிக்கு அவங்களும் எடுத்துருக்குறாங்க. ஆனால் திரும்ப வைக்கும்போது என்ன பண்ணுறாக்கா கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு வேளை ஆசைப்பட்டீங்களான்னா நீங்கள் பிரதர் வெங்கடேஷை குறித்து பேசியிருக்கிறீங்க, ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் பேசி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்டையும் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோங்கிறது தான் நாங்கள் இங்கே பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதுபோல் எங்களுடைய மார்க்கத்தில்
என்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்குனாக்கா எதிரிகளை நேசிக்க வேண்டும். இதுக்கு நாங்கள் வசனம் சொல்லியிருக்கிறோம், மத்தேயு 5:44. அதே மாதிரி சத்துருக்கள் இடத்துல இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மார்க்கத்தில் வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்திருக்கணும். அதே மாதிரி சகோதரர்களை நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுபோல் என்னாகும் 9:14 அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரே சட்டம், பரதேசி ஆனாலும் சுயாதீனன் ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க காலையிலேருந்து நம்ம வந்து அடுக்கடுக்கான பல கேள்விகளை வச்சிருக்கிறோம். அதனுடைய கேள்வி உண்மையிலே புரியலையா இல்லைனா அவங்களுக்கு வந்து அதற்கு தாண்டி பதில் இல்லையாங்கிறது தெரியல. நம்ம தெளிவாக வைத்த கேள்வி, முதல் பகுதியில் வைத்த கேள்வி என்னன்னா, இஸ்லாத்தில் மதத்திற்காக போர் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களை வைத்தோம். ஒரு முஸ்லீம் என்றால் யார் என்பதற்கு சூரா 8:74 நம்ம வச்சுருந்தோம். அல்லாவின் பாதையிலே போர் புரிபவன் தான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது இது புதிய வாதம் கிடையாது, நாங்கள் ஏற்கனவே வச்சது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சூரா 9:123 என்ன சொல்லுதுன்னா, ஒரு முஸ்லீம் கட்டாயமாக போர் செய்ய வேண்டும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் மதத்திற்கான போர். இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப 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 அவங்களோட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் எதற்காக அவங்க பயன்படுத்தினாங்கனாக்கா, ஒரு தேசத்துக்கு விரோதமாக சண்டை போட்டதையோ இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வருவதற்காக போய் சண்டை போட்டதையும் இப்படிப்பட்ட காரியங்களை சம்மந்தம் இல்லாமல் தான் வந்து அவங்க பதிலாக கொடுத்துருக்குறாங்களே தவிர அவங்கக்கிட்ட வந்து அந்த காரியத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை. அதுவும் இல்லாமல் நல்ல கவனிங்க சகோதரர்களே, அவங்க என்ன சொல்லலைன்னா, இல்லைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மதத்திற்காக எங்களுக்கு போர் இல்லை அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக அவங்களால் நிரூபிக்க முடியல. ஏன் உங்களுதில் இல்லையா? இப்போ நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பதில் அப்படி தான் போயிட்டுருக்கு. பலதார மனம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு மனித மனநிலையால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப தாவீது செய்யலையா, சாலமோன் செய்யலையா, இவர் செய்யலையா, அவர் செய்யலையான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருமே செஞ்சாங்க, நாங்கள் என்றைக்கு இங்கே செய்யலைன்னு சொன்னோம். ஆனால் அது கரெக்டானு நாங்கள் சொன்னோமா? இல்லை எங்களோட வேதம் சொல்லுகிறதா? ஆனால் நாங்கள் சொல்லுகிறதற்கு இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களானாலும் சரி, எல்லாரும் வந்து தெளிவாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் வைக்கக்கூடிய வாதம், நாங்கள் இறைவனாக நம்பக்கூடிய எங்கள் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை கட்டளையாக கொடுக்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிக்கவில்லை. அதுபோல் அவங்க சொல்கிறாங்க, தாவீதுக்கு வந்து கொடுக்கப்பட்டதான பனிஷ்மெண்ட்டை வந்து சட்டங்கிறாங்க. எப்படி, எந்த அடிப்படையில் சட்டம்? அது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அது தேவனுக்கு தேவன் என்பவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு முன் அறிந்தவர், அவருக்கு தெரியும் இப்படி தான் அவன் இந்த காரியத்தை ஒரு தவறு செய்ததுனால இப்படி தான் நடக்குங்கிறது தெரியும். அந்த காரியத்தை அவர் எடுத்து போடுகிறார். இது எப்படி சட்டமாகும்? தனி மனித சட்டம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஸோ இதெல்லாமையும் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். அது இல்லாமல் நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களை வந்து ஹதீஸுகள்லேருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். புகாரி 2946, முஸ்லீம் 33, இது மாதிரி நிறைய ஆதாரங்களை வச்சுருக்கிறோம். அல்லாஹ் வந்து நான் முஸ்லீமை கொலை செய்ய சொல்லியிருக்கிறான்னு சொல்லி சூரா 66:9-73 பல ஆதாரங்களை வச்சுருக்கிறோம். ஒரு ஆதாரத்திற்குமே அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு தவறு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சில, அதாவது முழுமையாக பதில் சொல்லலை நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில விஷயத்திற்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜிசியாங்கிற காரியத்தில் ரொம்ப நேரம் இருந்தாங்க, அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணாங்களே தவிர மற்ற காரியத்தை வந்து சுத்தமாக தொடலை. அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, ஒத்துக்கிறாங்க, ஆமாங்க அவன் வரி கொடுத்துறானா நாங்கள் கொல்ல போகிறதில்ல இல்லையா, எத்தனை பேரை நாங்கள் கொல்லாமல் விட்டுருக்கோம் தெரியுங்களா? அதாவது அவங்கன்னா அந்த மார்க்கத்தில் சொல்கிறாங்க, வரி கொடுத்தோன்னா கொல்லலையே, இதுவும் ஆதாரம். நீ ஏன் போர் எடுத்து, அதாவது வந்து ஏன் வந்து மதத்துக்காக வரி கேட்குறங்கிறது தான் அங்கே குற்றச்சாட்டு. வரி கொடுத்தனா கொல்லலைங்கிறதுக்கு பதிலாக உங்களதில் இந்த மாதிரி வந்து ஜிகாதிஸ்ட் இருக்கிறாங்களேன்னு கேட்டால் அதுக்கு அவங்க ஆதாரமாக கொடுக்குறாங்க பாருங்கள். இல்லை எங்களதில் இன்னொன்று ஹதீஸ் இருக்குது, உங்களை பெற்றோர்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போருக்கு போகாதீங்க. அதுவாங்க பதில். நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் மதத்துக்காக போருக்கு போகிறீங்கன்னு கேட்குறோம். அப்பா அம்மாவை பார்த்துக்கினா போருக்கு போவானா? அப்படி பார்த்துக்கலனாக்கா நீங்கள் போகலாம். இதுவாங்க பதில். அது இல்லாமல் கம்பேரிசன், தவறான கம்பேரிசன். நம்ம வந்து இதுக்கான, அதாவது வந்து போர் இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவங்க எதை எடுத்து வைக்கிறாங்கன்னா, சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று நினைக்காதீங்க, பட்டயத்தை அனுப்ப வந்தேன், இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் அவங்க எடுத்து வச்சாங்க. அப்போது நம்ம ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தணும். ஒரு கொள்கையின் அடிப்படையில் கட்டாயம் ஒரு பிரிவினை வரும். ஆனால் எங்களுடைய பிரிவினையோட முடிவு என்ன, உங்களுடைய பிரிவினுடைய முடிவு என்ன? எங்களுடைய பிரிவினையின் முடிவு எதிர்க்க இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதும் அவங்க ரட்சிப்புக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறதுமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பிரிவினை என்ன செய்கிறது என்றால், முஸ்லீமாக ஒருத்தர் மாறிட்ட உடனே மற்றவங்க முஸ்லீம் அல்லாதவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. எந்த பிரிவினையினுடைய விளைவு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் வந்து சகோதரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அந்நிய தெய்வங்களை வந்து வணங்கினாக்கா உங்களுடைய இறைவன் கொள்ள சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் வசன ஆதாரத்தோடும் கூட நம்ம வந்து இந்த சபையிலே வந்து
சமர்ப்பிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சூரா 9:23 வந்துட்டு நான் முஸ்லீம்ஸை வந்து வெறுக்கும்படியான ஒரு போதனை இங்கே இருக்குது. ஆனால் நம்மளோட பரிசுத்த வேதாகமும் சத்ருக்களை நேசிங்க அப்படிங்கிற ஒரு போதனையை வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் வந்து தொழுகையின் காரியம், இந்த மாதிரி ஒரு தவறான காரியத்திற்கு தொழுகையை வந்து செய்யறதுக்கு இங்கே நல்லா கேட்டுக்கணும். இது வந்து லைசன்ஸாக வழங்கப்படுகிறது. ஒருத்தர் தவறு செய்துட்டாரு, அதுக்கு லைசன்ஸாக தான் அது வழங்கப்படுகிறது. ஆனால் இப்போ அதுக்கு பதில் மறுப்பு கொடுக்குறதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அந்த பாவமான ஸ்திரியை வந்து இயேசு மன்னிக்கலையா அப்படின்னு கேட்டாரு. மன்னிச்சதோடு மட்டும் இல்லையா, அவர் மன்னிச்சதோடு மட்டும் இல்லாமல் இனி பாவம் செய்யாதே என்று ஒரு கண்டித்தல் அங்கே வந்துச்சே. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ பாவம் செய்தான் எங்கே ஆதாரம் இருக்குது? இதெல்லாம் கிடையாது. இதுக்கான பதிலும் அவங்க வந்து சொல்லலை. இது மாதிரி பல காரியங்கள் இருக்குது. அது மாதிரி காலையில் வந்து என்னென்னமோ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய மார்க்கம் உண்மைங்கிறது நிரூபிக்கிறதுக்கு திருமணம் இதில் கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஆதாரமாகுமா? அதுக்கப்புறம் வியாபாரத்தை பற்றி பேசினாங்க. சூரா 9:111 வியாபாரம்னா என்ன? அல்லாவுக்காக தன்னுடைய உயிரையும் உடமையும் கொடுக்கறது தான் அல்லாவின் இடத்துல ஒரு சிறந்த வியாபாரமாக இருக்கிறது என்பதையும் நம்ம எடுத்து வச்சோம். அதுக்கும் வந்து அங்கே வந்து பதில் வந்து சரியான ஒரு பதில் அங்கே வந்து கொடுக்கப்படலை. அதுக்கப்புறமேட்டு இந்த மறுமணத்தை குறித்து அவங்களே ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு வந்து இஸ்லாம் தான் மறுமணத்தை குறித்து போதித்து இருக்குது இந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வரைக்கும் ஆயத்திறக்கலை காலையிலிருந்து ஏங்க மறுமணம்னு சொல்கிறீங்களே, ஆயிஷா இளவயது விதவை தானே, அவர் ஒரு முன்னுதாரணம் தானே. அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் ஏமா நான் இறந்ததுக்கப்புறம் யாரையாவது நீ திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது சிறந்த முன்னுதாரணமாக ஆயிருக்குமே அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் அதுக்கு வாயை திறக்கலை. அங்கேருந்து அப்படியே ஸ்கிப்பாக என்ன பண்ணிட்டாங்கனாக்கா டைவர்ஸ்க்கு போயிட்டாங்க. அப்போ மேரேஜினுடைய காரியங்களையும் நம்ம அடுக்கடுக்காக எடுத்து வைக்கிறோம். அப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒருத்தர் வந்து 4 வரைக்கும் திருமணம் பண்ணலாங்கிறத ஒரு விதத்தில் ஒத்துக்கிறாங்க. தலாக் சொல்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிறாங்க? ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி தான் தப்பு பண்ணுவார், 2 வாட்டி தான் தப்பு பண்ணுவார், 4 வாட்டியுமா தப்பு பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுதுல தீர்வு இல்லைங்க, கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வே இல்லைங்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் எங்க ஜெபம் பண்ணுறது தாங்க தீர்வு. அதையும் தாண்டி அந்த அவ்விசுவாசிக்கு வாழ பிடிக்கலனா அதையும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கம்பல் பண்ணுறதில்ல, போயிரு அப்படிங்கிறோம். ஆனால் நாங்களாக விட்டு விலக மாட்டோம். இதுதான் எங்களுடைய தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, இதுதாங்க தீர்வுங்கிறோம். ரொம்ப நேரமாக அது தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த அமர்வில் அவரே சொல்கிறாரு, பிரச்சனைகள்லாம் வந்துன்னா பிரார்த்தனை செய்கிறது தான் தீர்வுங்கிறாரு. இதுதானங்க நாங்கள் முதல்ல சொன்னோம். சரி அது விடுங்க. அடிக்கடிக்கு சொல்கிறாங்க இங்கே 0 இருக்குது, அங்கே நிறைய இருக்குது, இங்கே 0 இருக்குது நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சகோதரர்கள் வந்து எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. வேணா இப்படி எடுத்துக்கலாம், மனைவிகள் விஷயத்தில் இங்கே 1 இருக்குது அங்கே நிறைய இருக்குதுன்னு வேணால் எடுத்துக்கலாம். வேற ஒரு மாதிரியும் அதை எடுத்துக்க முடியாது. குற்றச்சாட்டு வைக்கிறத வந்து நம்ம தெளிவாக வைக்கிறோம். அதே மாதிரி பலதாரம் திருமணத்திற்கு நம்ம வந்து பல காரணங்களை எடுத்து போட்டோம். முகமது நபி அவர்கள் இறைவனோட வார்த்தை சொல்ல வந்த முகமது நபி அவர்கள் இத்தனை திருமணம் செய்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை அவங்க இடத்துல இருந்து சொல்லுகிறதுக்கு ஒருவேளை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கூட அவங்க வந்து விளக்குறதுக்கு தவறிட்டாங்க. பொதுவான அடிப்படை ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முகமது அவர்கள் இத்தனை திருமணங்களை செய்திருந்தார், ஆனால் எல்லாவற்றுக்கும் இதுதான் காரணம் சொல்லிட்டு தெளிவும் திட்டமாக நீங்கள் விளக்கியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து விளக்குறதுக்கு நீங்கள் தவறி விட்டீர்கள். அடுத்தது தள்ளுதல் சீட்டை குறித்து பேசும்பொழுதும் தேவன் சொல்லுகிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேங்கிறார். இதுதான் ஒரு தேவனுக்குரிய குவாலிட்டியாக இருக்குது. அடுத்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவங்க வைக்கிறதுக்கு வாதம் இல்லாதனால பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிறைய போயிட்டாங்க. ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இறக்கப்பட்ட சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டம் தப்பு நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. அந்த சட்டம் தவறான சட்டம், அதற்காக அது திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலை. அதுபோல் சட்டங்களை குறித்து பேசும் பொழுது மாரல்லான்னு தனியாக இருக்கிறது, அதே மாதிரி இந்த மிலிட்ரிலா இந்த மாதிரி வித்தியாசப்பட்டதான சட்டங்கள் இருக்கிறது. இப்போ இந்த வித்தியாசப்பட்ட சட்டங்களில் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறோம், இந்த மாரல்லா அந்த ஒழுக்க நெறிகள் அப்போது என்ன சொல்லப்பட்டதோ அதே தான் இன்றைக்கும் போதிக்கப்படுது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம எப்பவுமே மாறலை அப்படிங்கிறதையும் தொடர்ந்து. ஆனால் வந்து அந்த சகோதரர்கள் அதை வந்து புரிந்து கொள்ள தவறுகிறாங்க. அவங்கள மாதிரி இந்த மாரல் விஷயத்திலேயே இப்போ உதாரணத்துக்கு சரி புதிய வாதம் வைக்கக்கூடாது, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய நாட்கள்லேயே 23 வருஷங்கள்லேயே மாரல்லாலேயே என்னதுன்னா டிஃபர் ஆகுது. ஆனால் அதை நான் இப்போ வாதமாக வந்து வசன ஆதாரங்கள் வச்சுன்னா புதிய வாதம் ஆயிருங்கிறதுனால நான் வைக்கிறதில்ல. அதுபோல் விசுவாசத்தை குறித்து சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்துக்கு அவங்க வந்து ஸ்கிப் ஆகி போனதை நம்ம பார்க்க முடியும். விசுவாசத்தை குறித்து அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, உங்களுக்கு வந்து எங்கேயோ கொண்டு போய் லிங்க் கொண்டு போயிட்டு கடைசியில் வந்து உங்கள் ஜெப கூட்டத்திலலாம் இதுதான் நடக்குது அதுதான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஏங்க சூரா 4:20 வச்சோம், அதே மாதிரி சூரா 4:24 வச்சோம், திருமணத்துக்கு குறித்தான காரியங்களை வச்சோம். அந்த வசனத்தை உங்களால் படிக்க முடிஞ்சுதுங்களா?
அந்த வசனத்தை படித்து விளக்கம் செய்ய முடிஞ்சுதுங்களா? நாங்கள் சொல்கிறோம், ஒரு பெண் வந்துட்டு அடிமையாக இருந்தால் அவர் கணவன் உள்ள பெண்ணாக இருந்தால் கூட திருமணம் கூட சொல்ல, கணவன் உள்ள பெண்ணாக இருந்தால் கூட அவர்கிட்ட சேரலான்னு அந்த வசனம் இருக்குதுங்கன்னு நாங்கள் வசனம் எடுத்து போட்டோம். ஆனால் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த வசனத்தை வாசித்து பதில் கொடுத்தோம். இது வரைக்கும் அவங்க தொட்டாங்களா? அதே மாதிரி திருமண உறவுக்கு வெளியே வந்து உறவு கொள்ள சொல்லுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வசனம் வாசித்தோம். எல்லாத்துக்குமே வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பதில், யூகத்தின் அடிப்படையில் தான் கேள்வியாக இருக்கிறது தவிர ஒன்று கூட ஆதாரத்தின் அடிப்படையில் இல்லை. ரெபேக்காலுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும் தெரியல, அது ஒரு வாதமா? ரெபேக்காலுக்கு 6 வயசு இருக்கும்போது முடிச்சாருன்னு நீங்கள் வாதம் வச்சிருக்கணும், வைக்க தவறி இருக்கீங்க. அதுபோல் நேரம் கம்மியாக இருக்கிறனால சொல்கிறேன், தாண்டி ஒரு விஷயத்தை சகோதரர் ஒத்துக்கொள்கிறார். என்ன சொல்லுகிறாருனாக்கா, நரகத்திற்காக, அதாவது வந்து மறுமை நாளில் வந்துட்டு அல்லாஹ் வந்து யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் பாவ சுமையை சுமத்துகிறான்னு சொன்னதுக்கு சகோதரர் சொல்லியிருக்கிறார், ஆமாம் நரகத்திற்கென்றே அல்லாஹ் ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறான் இல்லையா, அதனால் அவங்க மேலே நரகத்தில் வரும்போது அவங்க மேலே பாவத்தை வைக்கிறாங்கிறாங்க. ஏங்க இது ஒரு நியாயமாங்க? கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் மட்டும் நரகத்துக்குன்றே நீங்கள் படைச்சிருவீங்க, இழிச்ச வாய்த்தனமாக மேலே வந்தோன்னே பாவத்தை தூக்கி வைப்பீங்களாங்க? இதிலிருந்தே தெரியலையா, ஒரு இறைவன் படைக்கும் பொழுதே மனு குலத்தை நரகத்திற்கென்றே படைத்தான் என்று சொல்லுகிறது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் என்பதை சகோதரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இப்போ நம்முடைய விவாதம் ஏறத்தாழ நிறைவுக்குள் வந்துட்டு அடுத்து நமக்கு டைமிங் இல்லை. இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு சொல்லி வழக்கமாக ஒவ்வொரு விவாதங்களிலையும் கூட சில கேள்விகளை வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எதுவும் பதில் சொல்லக்கூடிய அந்த மாதிரி வைக்கலாமா? நேரம் இருந்தால் செய்யலாமா? பொதுவாக 2 பக்கமும் ஆட்கள் இருப்பாங்க. இருக்கும்பொழுது அவங்க வந்து எங்களுக்கு சந்தேகம்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து எங்க தரப்புல இருந்து கேட்பாங்க. டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட டைமிங்கில் தான் நிற்கிறோம். தேவைப்பட்டா விவாதம் கிடையாது, சும்மா ஒரு ஜெனரல் இது விவாதம் கிடையாது. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. ஆனால் இரு தரப்புலையும் ஆளுகள் இருந்தால் அது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் வந்து எங்கள் சைடு யாரையும் கூப்பிட்டு வரல. இன்னொரு விஷயம், எங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே சொன்ன டைமிங் தான். இன்னும் எங்கள் ட்ரெயின் புக் பண்ணி தான் வந்திருக்கோம், கார்லேயோ இதுலேயோ வரல, ட்ரெயின் புக் பண்ணி தான் வந்திருக்கோம். அந்த டைமுக்கு நாங்கள் போகணும், அதனால தான். சரி, சகோதரர்கள் விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினாலே கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் கிடையாது இந்த அமர்வில். கர்த்தருக்கு சித்தமானால் ஃப்யூச்சரில் நம்ம சில காரியங்களை நம்ம முன்னக்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி செய்வோம். அதுபோல் அடுத்த ஒரு விவாதத்திற்கான அறைகூவலை இப்போ நாங்கள் விடுகிறோம். இன்னும் பல தலைப்புகளோடு கூட நாம் விவாதத்தை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எதிர்த்தரப்பிலும் வருவாங்க நாங்கள் நம்புகிறோம். ஆகவே இப்பொழுது அழைப்போடு கூட இந்த விவாதம் இன்றைய நாளிலே நிறைவடைகிறது. வந்த சகோதரர்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். எங்கள் அழைப்பையும் நம்ம ஏற்கனவே சொன்னதான இந்த விவாத ஒப்பந்தத்துக்கு வந்ததற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க, இன்னும் ஏராளமான சகோதரர்கள் இதற்காக ஜெபிக்கிற இந்த சகோதரர்களுக்காகவும் இதுக்கு உதவி செய்த ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வைடியமின் சார்பாக உங்கள் அனைவரின் மீதும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நன்றி. அதாவது விவாதம் சம்பந்தமான அறைகோலை கொடுத்துருந்தீங்க. நம்மளும் எந்த தலைப்புகளாலும் பேசுகிறதுக்கு தயார் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, நாங்கள் கூப்பிட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் அது மாதிரி எந்த நபர்கள் ஆனாலும் சரி, இந்த நபர்கள்ட்ட தான் பேசுவோம், அந்த நபர்கள்ட்ட தான் பேசுவோம், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. ஈவன் வெங்கடேஷனே வந்தால் கூட பரவாயில்ல. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓகே சரி பரவாயில்ல, அவர் சொல்லியிருந்தார். இல்லை பிரதர், நீங்கள் மற்ற அமைப்புக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொன்னீங்களோ அதே தான். இல்லைண்ணா, நீங்கள் அவர் இடத்துல பேசணும். சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்சுதீன் காஷ்மீர் ஒருத்தர் வீடியோ போட்டிங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் உங்கள் அறிஞர் அப்படின்ற இதே ஆரம்பித்தோம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் எதுவுமே சொல்லலை. இப்போ ஆக்சுவலாக இதன் மூலமாக நீங்கள் அறிவுகள் கொடுக்குறீங்களா? அது இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அதாவது யார் கூட பேசுகிறக்கா இருந்தாலும் எந்த தலைப்பாக இருந்தாலும் தயார். இன்ஷால்லா இதை விட சிறந்த முறையில் அடுத்த அமர்வில் நாங்கள் உட்காருவோம் அப்படிங்கிறவன் சொல்கிறோம். சரி, எங்களுக்கு இது முதல் அமர்வுங்கிறனால சில தவறுகள் இருக்கலாம், அவ்வளோதான். சரி, இதாவது இது ஒரு முதல் அமர்வு அப்படின்றதால எங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸில் வேணால் மேபி ஒரு சில கருத்துக்கள் வந்து இதுவாக இருக்கலாம். மேபி வரக்கூடிய ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து அதை சரிப்படுத்திக்கிறோம்.